பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1:38 மரியாளை குறித்து வாசிக்கும்போது, மரியாள்ன்றவங்க ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணும்போது கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனும் சொல்கிறாங்க, ஆண்டவரும் சொல்கிறாரு. இப்படி ஒரு சாதாரண ஒரு பெண் எப்படி கிருபை பெற்றவர்களாக மாறுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:38 ஒரு தேவதூதர் வர்றாரு. இந்த மாதிரி இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போறாரு. அவர் உன்னோட வயிற்றிலிருந்து தான் வரப்போறாரு. பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும் போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த மரியாள் என்ன சொல்றாங்க, நான் புருஷனே அறியேனே, இது எப்படி ஆகுன்ற ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறாங்க. பரிசுத்த ஆவி உண்மையில நிழலிடும் போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகுது ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு இடம் அந்த டைம். ஆனால் அந்த டைம்லேயே மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:48 அவங்க தீர்க்க தரிசனமே சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவி அவங்க மேலே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, தம்முடைய அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய பயந்தவர்களுக்கு இருக்கிறது. தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையுள்ளவர்களை அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். இப்படிலாம் நிறைய மரியாள் ஒரு சாதாரண பெண்ணு, அவங்க தீர்க்க தரிசனமே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவருக்கு அவங்க சரண்டர் பண்ணாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, நீங்கள் என்ன உங்கள் சித்தப்படி என்னை வழிநடத்துங்க. இந்த நாள் இதை பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய சுய இஷ்டமாக நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் கரெக்டாக நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்டே போவார். நம்ம எதுவுமே நம்ம கையில் வச்சு நீ இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க, நம்ம சரண்டர் பண்ணிவிட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நல்ல வழி நம்மளுக்கு காட்டுவார். அதுக்கப்புறமா யோவான் 2:5 ஒரு சம்பவம் நடக்குது. கானாவூர் கல்யாணத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே திராட்சரசம் குறைவுப்பட்ட போது எல்லாரும் மரியாள் கிட்ட தான் வராங்க. ஆனால் அந்த மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அது இருக்கிறார் பாருங்கள், அவர் செய்வர்னு சொல்லிட்டு வேலைக்காரர்களை கூட்டின்னு போயிட்டு அவருக்கு முன்னாடி நிப்பாட்டி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், அவரை டைரக்ட் பண்ணுறாங்க. நான் இல்லைப்பா, அது இருக்கிறார் பாருங்கள், இவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர், இவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக எல்லாரையும் திருப்புறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு பெண்கள் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த மரியாள் கிட்ட இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கடவுளே அவர் வயிற்றுல ஒரு அவதரிக்க போறாருன்ற விஷயத்த தேவ தூதர்களே சொல்றாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது 10 பேர்கிட்ட போய் சொல்லவே இல்லை. இது மாதிரி எனக்கு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன விஷயம் இருந்தாலும் ஒரு 10 பேர்கிட்ட போய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம், நம்ம வாய் சும்மா இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவங்க இருதயத்திலே தான் வச்சுக்கிட்டாங்க, யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இது பெண்கள் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம். நம்ம என்ன நடந்தாலும் நம்ம அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம அலப்பறையா இது எல்லாருக்கிட்டே போய் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய இருதயத்திலே நம்ம வச்சு நம்ம யோசனை பண்ணி நம்ம செயல்படணும். இது ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் இருந்ததுனால தான் மரியாள் இந்த உலகத்தில் ஒரு கிருபை பெற்றவர்களாக இருந்தாங்க. தேவ தூதர்களே வாழ்க என்று ஒரு வாழ்த்துனாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.